சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, நீங்க உங்க அம்மாக்காக தானே இப்படி சாப்பிடாம பட்னி கிடக்குறீங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அம்மாக்கெல்லாம் இது தயவு செஞ்சு தெரிய வேணாம் ஐசு. அது எப்படி என்னால சொல்லாம மறைக்க முடியும்? சின்னையா, இந்தாங்க இந்த ஜூஸ குடிங்க. இல்ல வேணாம் ஐசு. என்ன சின்னையா? என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கள. சாப்பிடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பாஸ், இப்படி எத்தனை வேலைக்கு தான் நீ சாப்பிடாம பட்னியா இருப்ப? என் அம்மா ஜெயில இருந்து வர வரைக்கும். சின்னையா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஐயோ, நான் பிடிவாதம் பிடிக்கல ஐசு. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. என் அம்மா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. ஆனா என் அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே பண்ணதில்லை தெரியுமா? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய என் அம்மா எனக்கு கொடுத்ததே இல்லை. என் அம்மா என்னைய ராஜா மாதிரி தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் முதல் தடவையா என் அம்மாவுக்காக அவங்க ஜெயில இருந்து வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தீக்குச்சி தான் சொன்னா. அவன் விளையாட்டுக்கு சொன்னானா இல்ல அந்த சாமியை சொல்ல வச்சு சொன்னானான்னு தெரியல. பாசு, நீ விரதம் இரு, அம்மா ஜெயில இருந்து வந்துருவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால, அந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனாலதான் கண்டிப்பா இந்த விரதத்தை எப்படியாவது முடிக்கணும்னு நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பிடிவாதமா தான் இருக்கேன். இத முடிக்காம பாதியிலே விட்டு உண்மையாவே குலசாமி குத்தாயி அம்மானால வெளியவே வர முடியாம ஆயிடுச்சுன்னு வைய. அதை தாக்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால உயிரோடய இருக்க முடியாது. அம்மா நல்லபடியா வெளியே வரணும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சின்னையா? உன் மேல நம்பிக்கை இல்லாமையா ஐசு? உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஐசு. அப்படின்னா சாப்பிடுங்க சின்னையா. ஐசு, உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இந்த விரதத்தை இருக்கல. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. அது உனக்கு துணையா வந்து உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். அம்மாவை நீ ஜெயில இருந்து கொண்டு வர வரைக்கும் அந்த சக்திக்காக தான் நான் விரதம் இருக்கேன். சின்னையா, நல்லவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறவங்களுக்கும் தெய்வம் விரதம் இருக்காமலே துணையா இருக்கும். அந்த தெய்வத்தோட துணையோட நான் கூடிய சீக்கிரத்துல கொலைகாரனை கண்டுபிடிச்சு அத்தைய வெளியில கூட்டிட்டு வரேன். நீங்க ஜூஸ குடிங்க. பாசே, குடிங்க பாசே. சின்னையா, அத்தை ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற வெறியும் வேகமும் அதிகமாயிட்டே இருக்கு. எப்படியும் சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுவேன். இப்ப இந்த ஜூஸ குடிச்சிட்டு 2 இட்லி சாப்பிடுங்க சின்னையா. சரி, நான் என் கையால ஊட்டி விடட்டா? ஊட்டி விடு. அம்மா ஜெயில இருந்து வந்ததும் அவங்க கையால ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ ஊட்டி விடு. நான் மனசு நிறைய வயிறு நிறைய சாப்பிடுறேன். என்ன சின்னையா? ஓ அத்தை ஜெயில இருக்காங்கன்ற வெறியோடையும் வேகத்தோடையும் சேர்த்து உன் சின்னையா சாப்பிடாம இருக்கான்ல, இந்த வெறியும் சேர்த்துக்கோ. அப்பதான் உன்னால அந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம். என் அம்மா இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன். சின்னையா,